என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான் இந்த வாட்டி. நான் பிறந்த நாளைக்கு போன வருஷம் நல்லா கிராண்டா பண்ணேன். இந்த வருஷம் ஆல்ரெடி ஐபோன் பண்ணிட்டாங்க, அதனால ஓகே தான். ஐபோன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிஃப்ட் எப்பயுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இன்னும் நான் பிரிக்க ஒன்றும் என்ன பண்ணுறது, பிரிக்கவே மாட்டேன். ஸோ என்னால் ஒரு முடிஞ்ச சின்ன ஒரு கிஃப்ட் உனக்கு நான் கொடுத்தேன். ஓகே, இந்த பர்த்டே உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப நாள் ஓபன் பண்ணு வந்து சொல்றேன். இதையாச்சும் நீயே ஓபன் பண்ணுவியா? போலாமா? பாட்டுக்கிட்டு யாருமே போட மாட்டீங்களா? வேணா, காப்பி ரைட் இல்ல, பத்த வைக்கணுங்க. அது எனக்கு அப்படியே தலை சுத்துது. போலாமா? சரி, கை பிடிச்சுங்க. நான் ஒன்னா பிடிக்கிறதா இல்ல பாவாடைன்னு தெரியல. தூக்கி பார்த்து வக்கீல வந்துடாது. டே நில்லு. அது சின்னது. நான் எதுக்கு உனக்கு அதை கொடுத்தேன்? சின்னது பார்த்து அது எப்படி பத்தாது. சரி பண்ணுங்க. இன்னொன்னு இங்க வைங்களேன். இங்க வைக்கிறேன். இப்ப உள்ள போய் ஓகே. உட்கார் பாருமா வீடியோட. அவ அங்க உட்காருமா, சார் இல்ல வீடியோ எடுத்துக்குவீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவளதான் அவங்க ஏதோ பண்ணிட்டு கொடுத்துறவா. இது இங்க சைட்ல தான் போகும், மேலதான் போகுது. ஏன் பண்ற அதெல்லாம்? இரியா வருஷம் இந்த விசில் வந்து போன வருஷம் குட்டி கொடுத்த விசில் இந்த வருஷமும் அப்படியே வச்சிருக்காங்க போல. அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் பாரு. வாங்குறதுக்கு காசு இல்லாம வச்சு ஊது. இப்ப போடுறேன் என்னன்னு பாத்துக்கோ.
வேண்டாம் அதுக்கு எங்கிருந்து வாங்கிட்டு வந்த இங்க பாருங்க ஹோட்டல் போஸ்ட் கொடுங்க. ஆமாம் போட்டு குடிக்க வேணாம் வேணாலாம் இல்ல ஏன் கேளுக்கு சும்மா போஸ்ட் மட்டும் அப்படியே இரும்பலா இருக்குமா வேற அங்க இங்க அப்பே அப்படிங்க வா பந்தல வந்து வாயில டிஷ்யூ எங்க அப்படிங்க வா நானே மாட்டேன் அப்படியே போட்டு மண்ணா நீ கிஃப்ட் பார்த்துலாமா உங்களுக்கு என்ன வாங்கிடுறாங்க வாவ் பிள்ளையார் வெள்ளி பிள்ளையார் எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிஃப்ட் எப்பயுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அது யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒருத்தா வாங்குற அளவுக்குலாம் நான் ஒருத்தில்லை. ஹாப்பி பர்த்டே. ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே தின் பார்த்து ஒரே பிடிச்சிருந்தா சாமி பார்க்கலாமா? என்ன முடியும் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சின்ன சின்ன நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. ஓகே தேங்க்யூ. என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் இதுதான். ஸோ தப்பாக நினச்சிக்காங்க. ஓகேவா போல வீட்டுக்கு அவ்வளோதான். ஃபோட்டோ பிடிச்சிருந்தா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான் இந்த வாட்டி நான் போன நாளைக்கு. போன வருஷம் நல்லா கிராண்டா பண்ணேன். இந்த வருஷம் ஆல்ரெடி ஐஃபோன் பண்ணிட்டாங்க, அதனால ஓகே தான். ஐஃபோன் ஓகே, அது காமனா வாங்கி கொடுக்கறது தான். ஸோ நான் உனக்கு வருஷங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ என்னால் ஒரு முடிஞ்ச சின்ன ஒரு கிஃப்ட் உனக்கு நான் கொடுத்தேன். ஓகே இந்த பர்த்டே உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப நாளாவே நீ என்கிட்ட வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று கேட்டுட்டே இருந்த. அந்த ஹேண்ட்பேக் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தது. ஏன்னா எப்போ பாரு மேக்கப் செட்டோட தான்
கண்ணு கூடு ரொம்ப சர்ப்ரைஸ். பேக் பிடிச்சிருக்கா? என்ன நகை கல்ல வாங்கிட்டு வந்த பேகு? நகை கடை பேரே போடல, நீயே சொன்ன எப்படி? இதோ இருக்கே. நீ இங்க பார்த்து தான் சொல்ற. சரி இரு, நான் ஒன்று சொல்லுவேன், ஓப்பன் பண்ணு. ஒன்று சொல்றேன், இதையாச்சும் நீயே ஓப்பன் பண்ணுவியா? ஏன்னா என்னோட gift நீ தான் ஓப்பன் பண்ணணும், நான்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். புரியல, என்னோட கிஃப்டா? உன்னோட gift நீ தான் ஓப்பன் பண்ணணும். என்ன ஏதோ பாக்ஸா இருக்கு. பார்த்து பத்திரம், பாஞ்சிர போகுது. ஏய் சாய் பாபாங்க. சாய்பாபா வெள்ளியில வந்திருக்கேன், சாய்பாபான்ற. சாய் பாபா எனக்கு பிடிக்கும். ஓகே, பிடிச்சிருக்கா? அங்க அப்படியே காட்டு. இது எடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? சரி கொடுத்துரு, திரும்ப அடவு கடையில் கேசோ. சும்மா ஃபன் ஃபன் ஃபன், கோவப்படக்கூடாது. பிறந்தநாள் சாமி ரூம்ல வை. ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்பதான் அவங்க வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாங்க, நீ வேற சாய்பாபா வாங்கிட்டு வர. ஆனால் காஸ்ட்லியெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. காஸ்ட்லியான கிஃப்ட் இல்லை, பட் ஆனால் ரோஸ் தான் பர்சனலாக இருக்கு. ஓகே, இது பிள்ளையார் எனக்கு பிடிச்சது. பிள்ளையார் மட்டுமே, வெள்ளி பிள்ளையார் 2 வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. வெள்ளி பிள்ளையார் அது என்னமோ தெரியல, பிள்ளையார் எனக்கு லைக் பண்ணதுலேருந்து பிள்ளையார் தான் நிறையா வருது. ஆல்ரெடி கார் வாங்கும் போதே எங்கள் அண்ணா நீ அதான் கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு. அடுத்தடுத்து எனக்கு பிள்ளையார் தான் அதிகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காரு. சொல்லலாம்னு தெரியல. நல்லா இருக்குல்ல? அடகு கடைக்கு வேணுமா? இல்லை வேண்டாம் வேணாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அடவுலாம் வைக்கணும். நல்லா இருக்குல்ல? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இதுதான் உனக்கு வந்து லாஸ்ட் கிஃப்ட். இந்தா ஓப்பன் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்து பத்திரம். வெயிட்டா இருக்குதா இல்லையா? என்ன இருக்கும் சொல்லு. இது பார்த்தா ஏதோ இருக்கு, எதை ஏமாத்துறாங்களோ. பிராங்க்னு சொல்லிட்டு போயிடணுமா? ஏய் இது கோல்டா இல்லை பித்தளையா? அங்க பேர் எழுதிருக்கு, கோல்டா பித்தளையா கேட்குறேன். அப்படியே கை. ஆட் பண்றேன் நான் உனக்கு, ஓகேவா? நான் போன கடைக்கு ஏய் நல்லா இருக்குது. காசுலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. வயிறு எரிய போகிறாங்க. அப்புறமா நம்ம முடிச்சுக்கலாம். நிறைய வீடியோலாம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க. நான் வந்து கெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும், அதுக்கான டீட்டெயிலாம் நான் ஃபுல்லாக வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போ ரொம்ப நேரம் இன்னும் அவளுக்கு கால் வேறு வருது, கால் வேறு ரொம்ப வலிக்குது பாவம், கூட வேறு தூக்கிட்டு இருக்கும்ல. இதோட இந்த வீடியோ இப்போ முடிக்க மாட்டேன், இன்னும் நிறைய விஷயம் பேசணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஒரு இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறதுக்காக நான் இதை காசு வச்சுருந்தேன். ஆனால் அந்த பெஸ்ட்டு நமக்கு இப்போ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக நான் இதை வாங்கினேன். ஓகேவா? கோல்டு தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்புறமா சொல்லலாமா? பிடிச்சிருக்கா? போகலாம். என்ன தான் இருக்கோ இந்த அஞ்சப்பரில் இங்கே தான் வருவேன்றாங்க.